எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை மாவட்டத்துல இருக்க சைதாப்பேட்டை தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சைதாப்பேட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து 1962, 1962, 1977, 1977, 1980, 1989, 2096, 2001, 2016, 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா 1984, 1991, 2006, 2011 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957 வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 16 முறை எலெக்ஷன்களில் 10 முறை திமுகவும், 4 முறை அதிமுகவும், 2 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சைதாப்பேட்டை தொகுதி சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில இப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 79,279 வாக்குகளும் 48.20% பெற்றிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் சி பொன்னையன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 63,024 வாக்குகளும் 38.30% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிஜேபி சார்பில் வி காளிதாஸ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 6,000 வாக்குகளும் 3.7% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் சகாதேவன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 5,913 வாக்குகளும் 3.6% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மீண்டும் வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. வெற்றி பெற்று அமைச்சரும் ஆயிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 79,971 வாக்குகளும் 50.20% பெற்றிருக்கிறாரு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் சைரி துரைசாமி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 50,626 வாக்குகளும் 31.80% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் நீதி மையம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 8.4% வாங்கியிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பி சுரேஷ்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 10,688 வாக்குகளும் 6.7% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட அடுத்து சென்னை சைதாப்பேட்டை தொகுதி மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில் இங்கே 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போகிறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 86,560 வாக்குகளும் 60.85% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயவர்தன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 2019 பார்த்தீங்க அப்படின்னா 35,566 வாக்குகளும் 25% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜே ஷெரீன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 7,117 வாக்குகளும் 5% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 மக்களவைத் தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் தான் போட்டிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப இவங்களோட வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2024 இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 78,298 வாக்குகளும் 55.04% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மீண்டும் வந்து ஜெயவர்தன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்கிறாரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஒரு கணிசமான 23,508 வாக்குகளும் 16.52% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பிஜேபி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 30,097 வாக்குகளும் 21.16% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 10,358 வாக்குகளும் 7.28% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு ஒரு குறைவான வாக்குகள் தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு பார்க்க போகிறோம். அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2016 பார்த்தீங்கன்னா 38.30%, 2021 31.80% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2021 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது சிரமமா இருக்கும் போல இருக்குடா.
அடுத்து சைதாப்பேட்டை தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 4 தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 36.30%, 2019 25%, 2021 39.07%, 2024 16.52%, 2000 அப்படி வாங்கியிருக்காங்க. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 39.88%, 2019 60.85%, 2021 49.07%, 2024 55.04% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2016 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு 2016 1.7%, 2019 5%, 2021 4.96%, 2024 7.28% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சைதாப்பேட்டை தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களா 1,86,489 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 90,335 ஆண்களும் 96,098 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 56 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 30,533 ஆண்களும் 32,481 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 38,663 ஆண்களும் 41,130 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசு மேலே இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா 21,138 ஆண்களும் 22,487 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் அதிகமாக இருக்கு. அடுத்து சைதாப்பேட்டை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 1989 66.10%, 1991 53.50%, 1996 56.40%, 2001 46.20%, 2006 66.20%, 2011 70.40%, 2016 58.90%, 2021 59% இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 62.77% வந்து இந்த வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் இந்த மக்கள் வந்து ஏன்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல, அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், சென்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு சதவீதங்கள் வந்து மிக குறைவான அளவில் தான் பதிவாயிட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதாவது சிட்டி சைட் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் வந்து செலுத்தவே தயாரில்லாத போல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை அவங்க மாற்றிக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு 80 to 100% வாக்குகள் வந்து கண்டிப்பாக இந்த தடவை பதிவாகணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட அரசியல் ஆளுமையாக இருக்கிற பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கிற சுப்பிரமணியன் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்கிறாரு. ஸோ அவர்களை மீறி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் இந்த இடத்துல வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியமற்ற செயலாக இருக்கு. ஏன்னா இந்த 2016 தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி, அதாவது 10% மேலே வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு சுப்பிரமணியன் அவர்கள். ஸோ அதனால அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன தடவையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட தான் தொடர்பில் இருந்தாங்க. ஸோ அதனால கூட்டணி கட்சிகளோட தான் இருந்தாங்க அதிமுக. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை அதே மாதிரி கூட்டணி அமைஞ்சிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வாக்குகள் வந்து அதே மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வெற்றி பெறுவது என்னமோ சுப்பிரமணியன் அவர்கள் அப்படிங்கிறத உறுதியாக தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக கூட்டணியை 39.94%, 46,751 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் கேண்டிடேட் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா மக்கள் வந்து ஒரு நல்ல வாக்குகளை வந்து இந்த இடத்துல பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அப்படி பதிவு செஞ்சாங்க அப்படின்னா இந்த குறைந்தபட்ச வாக்குகள் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும் சென்னையும் மிகப்பெரிய அளவில் அவங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட உழைப்பு வந்து அந்த இடத்துல தெரியுது மக்களே. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல வாக்குகள் வந்து இந்த இடத்துல விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் அது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். பார்க்கலாம் அது எப்படி என்ன பண்ண போறாங்க, எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 37.40%, 43,778 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னையில் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை சுற்றியுள்ள தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து சதவீதங்கள் மிகப்பெரிய அளவில் குறைவா இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து 22 தொகுதிகளில் ஒரு தொகுதிகள் கூட வெற்றி பெறல அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமா தெரிஞ்ச உண்மையா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த தடவை ஒரு 10 தொகுதிகள் பக்கமா வந்து நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு
வெற்றி பெறும் அளவிற்கு அதிமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கிறது நம்மள உறுதியா நம்ப முடியும். பார்க்கலாம் அது என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் 8.87% 10,381 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வேட்பாளர்கள் பட்டியல் வரைக்கும் அவங்க அறிவிச்சிட்ட காரணத்தினால, கண்டிப்பா வந்து தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அப்படி தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 8.87% வாக்குகளும் 10,381 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோடையும் வந்து இணைவில்லை அப்படிங்கிறத அவங்க உறுதியா நம்புறாங்க. ஸோ வந்து தன்னோட கொள்கைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்யும் தன்னை அப்படிங்கிறத வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இது எப்படி நினைச்சாலும் சரி, ஆனா அவங்களுக்கு விழுகிற வாக்குகள் வந்து தடுக்க முடியாதது ஒன்றா இருக்கு. ஸோ அந்த வாக்குகள் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். பார்க்கலாம். ஏன்னா மக்களை பொறுத்தளவுக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஸோ நல்ல மக்கள் வந்து நல்ல விதமாக மாறிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 13.06% 15,287 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய பிள்ளராக இருக்க விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு விஜய் மட்டும்தான் வந்து மிகப்பெரிய அளவில் இதாக இருக்கிறாரு. அதாவது அவர் ஒரு நல்ல தெரிஞ்ச முகமாகவும் அட் தி சேம் டைம் தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிறது விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேருக்கே வந்து 13.06% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை மீறி அவர் வெற்றி பெறணும் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் நல்ல வாக்குகள் வந்து அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அது எந்த மாதிரி எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நிறைய கூட்டணிகள் இருக்க பேசிட்டாங்க. ஸோ எந்த கூட்டணிகளும் வந்து சரிவர அமையல. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தனிச்சு போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வாக்குகள் வந்து விஜய் அவர்கள் பேருக்கே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் இந்தந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்தது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 37.40% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு கூட்டணி கட்சி. ஏன்னா திமுக மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்குது கூட்டணிகளோட சேர்ந்து. பட் ஆனால் வந்து தனிச்சு போட்டிட்டு அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 2024 மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வாங்குச்சு. ஸோ ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அதிமுக இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1991 முதல் தேர்தல் நினைக்கிறேன். ஸோ அந்த முதல் தேர்தலில் இருந்து 2011 தேர்தல் வரைக்கும் அவங்க மிகப்பெரிய அளவில் தான் கூட்டணி கட்சிகளோட தான் இருந்து வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ தனிச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்றதுங்கிறது 2016 தேர்தலில் தான். ஸோ அது என்னமோ கண்ணுப்பட்ட மாதிரி அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நல்லது 2011 2016 வரைக்கும் செஞ்ச நல்லதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி சதவீதங்களை வந்து மக்கள் ஒரு காணிக்கையாக கொடுத்தாங்க. அட் தி சேம் டைம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குரூஷியல் தான். நீங்கள் இப்போ திமுகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனால் அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த தடவை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து டிஎம்கேக்கு இருக்கு. ஸோ அதனால மிகப்பெரிய அளவில் ஒரு இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்கை வச்சு எப்படி வந்து அவங்க கூட்டணிகளை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள், தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் கூட இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்காரு. ஸோ திமுக பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் தனிச்சு நின்னா கூட 2016 தேர்தல் மாதிரி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா 39.94% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2024 தேர்தலில் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களும் தொகுதிகளுமான சென்னை நார்த்து, சவுத்து, அப்புறம் வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்துன்னு நினைக்கிறேன், அப்புறம் சென்ட்ரல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 தொகுதிகளில் அவங்க நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒரு 4 தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளையும் நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து சென்னையை மிகப்பெரிய அளவில் அவங்க கைக்குள்ளே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மையாக தான் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை மிகப்பெரிய அளவில், ஏன்னா திமுகவில் நான் இப்போ டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தேன்
ஜ எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல திமுக தான் நல்லா சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும், சென்னையும் மிகப்பெரிய அளவுல திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமா தெரியுது. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 8.87% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கூட்டணி கட்சிகளோடையும் வந்து கூட்டணி இல்ல, யாரோடையும் சேரல அப்படிங்கிறத அவங்க உறுதியா நம்புறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்ற காரணத்தினால, கண்டிப்பா 8.87% வாக்குகள் அவரோட தனிச்சு போட்டியிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தமிழகத்து புதுவர் வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 13.06% வாக்குகள் வந்து தனி ஒரு மனிதனாக இருக்கிற விஜய் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே அமையல. ஸோ சரிவர அமையலனாலும் அவங்க மிகப்பெரிய அளவுல போராடிட்டு தான் இருக்காங்க. அது எந்த மாதிரி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு 13.06% வந்து வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது எந்த மாதிரியான வாக்குகள் கிடைக்க போகுது, எப்படி வந்து விஜய் அவர்கள் அத தக்க வச்சுக்க போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே காணொலிகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பேஜஸ்ல போய் வாட்ச் பண்ணுங்க. நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.